முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பியதும் திமுகவில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து பரிந்துரை. முதல்வர் உடனான காணொலி ஆலோசனையில் திமுக ஒருங்கிணைப்பு குழு தகவல். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியானது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடிய தொண்டர்கள். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி மாநாட்டுக்கு 33 நிபந்தனைகளுடன் அனுமதி. பேனர்கள், அலங்கார வளைவுகளை வைப்பதை முடிந்தவரை தவிர்க்க காவல்துறை அறிவுறுத்தல். நடிகர் சங்க கடனை அடைப்பதற்கான கலை நிகழ்ச்சியில் ரஜினி, கமல் இணைந்து நடிப்பார்கள். தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் கார்த்தி தகவல். பாலியல் புகார்கள் குறித்து ஊடகங்களில் பேச வேண்டாம் என நடிகர் சங்க விசாகா கமிட்டி தலைவர் ரோஹிணி பேச்சு. புகார் மீதான குற்றம் உறுதி செய்யப்பட்டால் 5 ஆண்டுகள் நடிக்க தடை என்றும் உறுதி. சர்ச்சைக்குரிய பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. சித்தர்கள் தன்னிடம் சொன்னதையே பேசியதாக காவல்துறையிடம் வாக்குமூலம். தஞ்சை அருகே கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி சென்னையை சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழப்பு. இருவரை தேடி வரும் நிலையில் ஆற்றுக்குள் யாரும் இறங்க வேண்டாம் என ஆட்சியர் எச்சரிக்கை. அமெரிக்கா சென்ற காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு. 3 நாள் பயணத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுமாறு மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவிற்கு கொலை மிரட்டல். வெளிநாட்டு எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் மூலம் வந்த மிரட்டல் குறித்து காவல்துறை விசாரணை. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஜவஹர் சிர்கார் ராஜினாமா. பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் மேற்கு வங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. இந்தியாவில் ஒருவருக்கு எம்பாக்ஸ் தொற்று அறிகுறி. தனிமைப்படுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. திண்டுக்கல் அருகே காதல் விவகாரத்தில் சிறுமியை ஏர்கன்னால் சுட்ட இளைஞர். மருத்துவமனையில் சிறுமி சேர்க்கப்பட்ட நிலையில் எலி மருந்து சாப்பிட்டு இளைஞர் தற்கொலை முயற்சி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் தகராறு. காவல்துறையினர், இந்து முன்னணியினர் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பதற்றம். பாரிஸில் 12 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்ற பாராலிம்பிக் தொடர் நிறைவு. இதுவரை இல்லாத வகையில் 7 தங்கம் உட்பட 29 பதக்கங்களுடன் இந்தியா 18வது இடம்.